கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போருமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் மகா பெரிய தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆகமங்கள் புகழ் வேதானமோ நமோ, வாகு தங்கு குருநாதா நமோ நமோ. ஆகமங்கள் புகழ் வேதா நமோ நமோ, வாகு தங்கு குருநாதா நமோ நமோ. ஆயர் வந்தனை செய்பாதா நமோ நமோ, ஆயர் வந்தனை செய்பாதா நமோ நமோ. அருரூபா மண்டல விலாசா நமோ நமோ, மேக பந்தியுனுலாசா நமோ நமோ. மாக மண்டல விலாசா நமோ நமோ, மேக பந்தியுனுலாசா நமோ நமோ. வானசங்கம விஸ்வாசா நமோ நமோ, வானசங்கம விஸ்வாசா நமோ நமோ. மனுவேலா பிம்பம் உயர் கோலா நமோ நமோ, காகமும் பணிசை சீலா நமோ நமோ. நாகபிம்பம் உயர் கோலா நமோ நமோ, காகமும் பணிசை சீலா நமோ நமோ. நாடும் அன்பரனுகூலா நமோ நமோ, நாடும் அன்பரனுகூலா நமோ நமோ. நரதேவா
தந்திரவதி சீமா நமோ நமோ. ஏக மந்திரமூரு பூமா நமோ நமோ. யுக தந்திரவதி சீமா நமோ நமோ. இயேசு என்ற திருநாமா நமோ நமோ. இயேசு என்ற திருநாமா நமோ நமோ. இயேசு என்ற திருநாமா நமோ நமோ. இறையோனே வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இயேசு என்ற திருநாமா நமோ நமோ. ஏக சக்கராதிபதி நீரே ஐயனே, உடைய திருநாமத்தை உயர்த்துகிற இடத்திலெல்லாம் நீர் வருவீர், எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற ஒரே நம்பிக்கை நிமித்தம் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீசனை மறைத்தரோடு நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஒரு நிமிஷம் அப்படி உட்கார்ந்து போது அப்படி தட்டுவோம், ஒரு சொரிச்சல் வரும், உடம்பு முழுதும் வந்துடும். ஒரு நிமிஷம் ஒரு இருமும், அப்படியே மூச்சு நின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவர் நமக்கு அதிசயமான காரியங்களை செய்து நாம் சாவாமல் பிழைத்திருந்த அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிருபை அளித்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு 7ஆம் தேதி. 7 என்பது சம்பூரணம், பரிபூரணம். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தேவனுடைய மகிமை இறங்கி வரப்போகிறது. உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் மனுஷனிடத்திலிருந்து கிடைக்காமல் போகும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அதை நிறைவேற்றுவார். நீ விரும்புகிறது அவராலே வரும். துன்மார்க்கன் பயந்தது அவனுக்கு நேரிடும், நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. துன்மார்க்கன் பயந்தது அவனுக்கு வரும், நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து அவருடைய சமூகத்திலே நாம் தேடுகிற, நாம் ஜெபிக்கிற, நாம் விண்ணப்பங்களை வைக்கிற அத்தனைக்கும் பதில் உண்டு. அன்னாளுடைய ஜெபம் அதற்கு ஒரு சான்று. யாபேசினுடைய துக்கம் நிறைந்த ஜெபம் அதற்கு ஒரு சான்று. தாவீதினுடைய உபத்திரம் நிறைந்த ஒரு ஜெபம் அதற்கு ஒரு சான்று. தாவீதுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் கூச்சல் போட்டான். சாகும் வரை அவனை சிங்காசனத்திலிருந்து தேவன் இறக்கவில்லை. கைகளை தட்டி பரிசுத்தவான்கள் எல்லோரும் போராட்டங்களுக்கு மத்தியிலே ஜெபித்திருக்கிறார்கள். போராட்டங்களுக்கு மத்தியிலே புலம்பி இருக்கிறார்கள். போராட்டங்களுக்கு மத்தியிலே கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். மோசே, யோசேப்பு, யாக்கோப்பு, பேதுரு, பவுலடியான், யோவான், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மோசே சொல்லுகிறான், உபத்திரவத்தை பாராதபடி என்னை கொன்று போடும். யோபு சொல்லுகிறான், ஐயோ உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடிச்சு கொண்டது. பவுலடியான் சொல்லுகிறான், நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறேன். யோசேப்பை குழியில் போட்டார்கள், அடிமையாக விட்டார்கள், எகிப்து தேசத்தில் விற்கப்பட்டான். அங்கேயும் போய் சும்மா விடல, அங்கேயும் போய் என்ன செய்ய, சிறையில் போட்டுட்டாங்க. அநியாயமான பழி, குற்றவாளி அல்ல, பழி.
பவுலடியான் சொல்ல நாம் அநேக உபத்திரவங்கள் வழியால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். யோவான் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துக்கு அன்பாக இருந்த சீடனாகிய நான், அவருடைய மார்பிலை சாய்ந்திருந்த நான், அவருக்கு மிகவும் அருமையான அன்பான சீடன் என்று பெயரெடுத்த நான், இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின் நிமித்தமும் சாட்சிய நிமித்தமும் பத்மு என்னும் தீவில் கண்காணாத இடத்தில் கட்டப்பட்டவனாய் கிடக்கிறேன். ஐயோ, நான் தனிமைப்படுத்தப்பட்டேன். உபத்திரவம், இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் உபத்திரவம், பாடுகள். என்ன செய்வேன்? மோசே, யோசேப்பு, யாக்கோப்பு, யோபு, பவுலடியான், திவ்ய வாசகனாகிய யோவான், இவர்களெல்லாம் பாவிகளா? பாவம் செய்தா கஷ்டத்தை அனுபவித்தார்கள். ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார்கள்? இல்லை. நீதி நிமித்தம், வசனத்தின் நிமித்தம், யோசேப்பு பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது நிமித்தம், மோசே தன் ஜனங்கள் ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நின்றது நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் இவர்கள் எல்லாரும் உபத்திரவங்களை அனுபவித்தார்கள், போராட்டங்களை அனுபவித்தார்கள். இந்த உபத்திரவத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவர்களை விடுதலை ஆக்கினார். ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டு பகுதியில் 40% அதிகமான பகுதிகளை ஆக்கிரமித்து கொண்ட பவுலடியான். அவன் தான் சொல்லுகிறான், வெளியே போராட்டம், உள்ளே பயம், எப்பக்கத்தில் நான் நெருக்கப்படுகிறேன், என் உபத்திரவத்தை பாராதபடி என்னை கொன்று போடும் என்று மோசே சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் பூரணமான சந்தோஷத்தோடு, விடுதலையோடு, செல்வத்தோடு தான் நாம் வருகிறோம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது. எல்லாம் பிரச்சனை உள்ள மக்கள், எல்லாம் கண்ணீரோடு வந்திருக்கிறவர்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் விதவிதமான பிரச்சனை உண்டு. நான் இந்துவுக்கு இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். அப்போ சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லாட்டி சாமிக்கு அர்ச்சனை இல்லை, பிரச்சனை இல்லாட்டி சாமிக்கு அர்ச்சனை இல்லை. பிரச்சனை இருந்தனால தான் கோயிலில் கூட்டம் கூடுது, அர்ச்சனை பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரி துன்பத்தின் ரகசியமே, வெற்றியின் ரகசியம் பிரார்த்தனை. கைகளை தட்டி, துன்பத்தின் வெற்றியின் ரகசியம் என்னது? பிரார்த்தனை. ஜெபமே ஜெயம். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணட்டும், சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம் பாடட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த பாடுகளுக்கு மத்தியில், துன்பத்துக்கு மத்தியில் நமக்கு விசுவாசம் அப்படியே வேவரிங்கில் போகும், ஆக்சிலேஷன், அலசல் அடிப்படும். ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? நம்முடைய ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுகிறார்களே, அப்படியானால் என் குடும்பத்துக்கு ஏன் இது நடக்குது? அவர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லுகிறார்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? பக்கத்து வீட்டில் கஞ்சா விற்கிறான், மாடி மேலே மாடி கட்டுறான், வட்டி வாங்குகிறான், அநியாயம் பண்ணுறான், கொலை செய்கிறான், கொள்ளையடிக்கிறான், ஜேன்னு இருக்கான். நான் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சத்தியத்தின்படி வாழ முயற்சிக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? நமக்கு எல்லாருக்கும் இருக்க கேள்வி இதுதான். இதுக்கு பதில் இருக்குது. நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். கைகளை தட்டி. யார? பாவியே இல்லை, நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைங்களில் தவறு செய்யும் பொழுது கண்டித்தானா அப்பாவுக்கு அன்பு இருக்கா அன்பு இல்லையா? கண்டிக்காம விட்டுட்டா அன்பு இருக்கா இல்லையா? தண்ணி தெளித்து விட்டுட்டான், எக்கேடு இந்த பையவளை கட்டி போகுது, நாசமாக போகுது அப்படின்னு விட்டுட்டான். தீங்கு நாளுக்கென்று துன்மார்க்கனை கர்த்தர் வைத்தார். 98 வயசு வரை வியாதியே இல்லாமல் சாகுறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன், அநியாயம் பண்ணுறவன், நாட்டை ஆள்றவன், ஆக்டர்லாம் பாருங்கள். ஒரு அம்மாவுக்கு நேற்று சொல்லாங்க, 92 வயதில் அந்த அம்மா ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. நாம் மாதம் செக்கப்புக்கு போய்கிட்டு இருக்கோம். எப்படி 92 வயசில் கிளம்பி ஜில்லுன்னு மேக்கப் போட்டு ஹேர் எல்லாம் அடித்து கண்மையெல்லாம் போட்டு சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம இந்த தூக்கி விட்றா, டேய் தூக்கி விடு, இயேசு ரத்தம் ஜெயம். நமக்கு பிரச்சனை, நமக்கு மனசாட்சி அப்படி உறுத்தும். எனக்கு மட்டும் எப்படி? அப்புறம் அநியாயம் பண்ணான்,
1க்கு 2 ஒருத்தரத்துக்கு 3 வச்சுருந்தான் ஐயா. அவனுக்கு நல்ல மனைவி கிடச்சிருக்கு, சூப்பர் குணசாலியாக கிடச்சிருக்கு. என் பையன் சாந்த சுரபி ராட்சசியாக வந்திருக்கா. என்ன செய்கிறது? ஆண்டவர்கிட்ட தான் நம்புகிறேன். ஏன் இப்படி ஆச்சு? யோபுவின் மனைவி எப்படி இருந்தா? நீதிமானின் மனைவி. அவள் தான் ஐடியாவே சொல்லிக் கொடுக்குறா புருஷனுக்கு. நீ என்ன கட்டுற ராசா கேட்பாரா? ஆமாம். அப்போ ஒரு 50 முழ தூக்கு மரத்தை கேட்டு அதில் முருதக்காயை மாட்டுனா. 50 முழ தூக்கு மரத்தை கேட்டு அதில் முருதக்காயை மாட்டுனா. ஆலோசனை சொல்லிக் கொடுத்தது யார்? தூக்கு மரத்தை மாட்ட சொல்லி சிரேஸ். ஆமானுடைய மனைவி பேர் என்ன பேர்? சிரேஸ். இப்போ காரியம் வேறு விதமாக முடிஞ்சு ஐயா அங்கே அரண்மனைக்கு போய்ட்டு ரிட்டன் தொங்குன முகத்தோடு வராரு. அப்போ அதே மனைவி தான் கேட்குறா, என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, வாடி போயிருக்க அப்படின்னு இப்படி பிரச்சனை சொன்னான். அவன் யூதனா அப்படின்னு கேட்குறாரு. அந்த வாட்ச்மேன் முருதகாய் யூதனா? ஆமாம் யூதன் தான். அவன் யூதனாக இருந்தால் அவனுக்கு முன்னாடி தோற்று போயிடுறது நிச்சயம்ட்டான். ஏன்னா நீ மோதின இடம் சரியில்லை. அதை அவன் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. வாட்ச்மேனாக இருந்தாலும் உடனே அவன் அடிச்சிருவான். ஏன்னா அவன் வணங்குகிற தெய்வம் உண்மையான தெய்வம். கைகளை தட்டு. அவனுக்கு மரணம் கழுத்து வர வந்துருச்சு. யார்? முருதகாய்க்கும் யூத ஜனங்களுக்கும். அந்த மரணத்தின் மத்தியிலும் அவன் பிடித்து கொண்டது ஒரே ஒரு தான், யெகோவா கர்த்தருடைய நாமத்தை. கைகளை தட்டி. நமக்கு பிரச்சனை வரும் பொழுது நாம் பிடித்துக் கொள்ள வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு நாமம், கர்த்தருடைய நாமம். பலத்த துருகம், அது நீதிமான் ஓடி அதற்குள் ஓடி சுகமாக தங்குகிறான். ஆல்டர்னேட்டிவ் தேடக்கூடாது. நம்ம இது போயிடுச்சு, நான் வேற ஒன்றை பற்றி குடும்பத்தை நடத்திக்கலாமான்னா அந்த உள்ளதும் போச்சுன்னு போயிடும். ஆல்டர்னேட்டிவ் நம்ம தேடக்கூடாது. சில நேரத்தில் நம்ம ஊழியத்துக்கு விட்டுட்டு போயிடுவானுங்க, துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம அவசரப்பட்டு நீ இல்லாட்டி ஆளா இல்லை அப்படின்னு அடுத்த ஒன்று செலக்ட் பண்ணுவோம். வந்ததை விட இது டபுள் மடங்காக இருக்கும். நம்ம ஐடியாவில் பண்ணுற அப்படித்தான் இருக்கும். வந்ததை விட இருந்ததை விட வந்தது, இருந்த வெள்ளத்தை தளிச்சான் வந்த வெள்ளம் அப்படின்னு நம்மளையே தூக்கிடுவான். அவனால் நமக்கு துரோகம் பண்ணிட்டு தான் போவான். இவன் நம்மளே தூக்கிட்டு. இப்போ அரசியல் கட்சி பார்த்தீங்களா, திரிணாமுல் காங்கிரஸில் ஜெயிச்ச 80 எம்பியும் டப்புன்னு 50 எம்பி தூக்கி அந்த அம்மா தோத்துருச்சுன்னு தெரிஞ்சவொன்னே டப்புன்னு எதிர்கட்சியில் போய் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நடக்கலையா? அது எவ்வளோ பெரிய துரோகம், எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? நான் உங்களோடு இருப்பேன், உயிரை கொடுப்பேன், பதவி வந்த உடனே அப்படி புகழ்கிறது, பதவி இல்லைன்னு ஆப்போசிட்டில் சேர்ந்துறது. அப்சலோம் அப்படித்தான் சேர்ந்தான், அகிதோப்பல் அப்படி தான் சேர்ந்தான். தாவீதின் ஆலோசனைக்கான இந்த அகிதோப்பல் நல்ல நல்ல யோசனைகளாய் தாவீதுக்கு சொல்லிக் கொடுத்தான். கர்த்தர் அவன் யோசனைகளெல்லாம் வாய்க்க பண்ணினார். இப்போ ஆட்சி மாற்றம் வருது. யார் கையில் ஆட்சி போயிடுச்சு? தாவீதின் மகனாகிய அப்சலோம் கையில். இனிமேன்றது என்ன பிரயோஜனம்? இவன் பலம் இழந்து போயிட்டான், இன்னும் கட்சி மாறிட்டான். யார்? அகிதோப்பல். இப்பொழுதும் பழையபடியே ஆலோசனை சொல்லலாம்னு அவன் சொன்ன ஆலோசனை தான் கெட்ட ஆலோசனையை சொல்லி தாவீதின் மர்மனையாட்டிகளோடு, அதாவது சொந்த சித்திமார்களோடு மகனை அசிங்கம் பண்ண வச்ச ஆலோசனை யார் சொல்லி கொடுத்தது? அகிதோப்பல். தாவீதை கொலை செய்யும்படி அந்த அப்சலோமுக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தது யார்? அகிதோப்பல். இப்போ இதெல்லாம் கேட்டு அவன் நாசமாக போகணும், மண்ணை வாரி தூத்தலை. யார்? தாவீது. அவன் ஒரு ஜெபம் பண்ணா, ஆண்டவரே இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த இப்போ கட்சியெல்லாம் உடைச்சி அந்தந்த கட்சியில் இருக்க எம்பிகளை தூக்குறவன் எவன் மூல காரணம் அப்படின்னு நமக்கும் தெரியும். இந்த இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் யார் இதுக்கு மாஸ்டர் மைண்ட் கொடுத்து செட்டப் பண்ணி உள்ளதல்லி அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தாவீதுக்கு தெரிஞ்சு போச்சு, என் மகனை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன், அவனுக்கு ஆலோசனை சொல்கிறவன் தான் மூல காரணம். எனவே அகிதோப்பலின் ஆலோசனையை பைத்தியமாக்கும்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் ஆலோசனை ஒன்றும் வாய்க்கக்கூடாது. நீங்களும் இந்த இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணுங்க, துஷ்டருடைய ஆலோசனை ஒன்றுமே வாய்க்கக்கூடாது. கைகளை தட்டி அவங்க ஆலோசனை எல்லாம் நாசமாய் போகட்டும். ஆலோசனைகள் எல்லாம் நாசமாய் போகட்டும், பைத்தியமாக்கும் என்றான். அவன் சொன்ன ஆலோசனை ஒன்றுமே நடக்கலை. தன் ஆலோசனை நடக்கலைன்னு சொன்ன வந்து அகிதோப்பல் என்ன செஞ்சான்? நாண்டு கொண்டு செத்தான். துன்மார்க்கனுக்கு நல்முடிவில்லை,
துன்மார்க்கனுடைய விளக்கு காரிருளில் அணைந்து போகும். துன்மார்க்கனை தீங்கு நாளுக்கென்று வைத்திருக்கிறார். உங்களுக்கு வரும் சோதனை ஆண்டவரை இன்னும் அதிகமாய் பற்றிக் கொள்வதற்காக, தேவ சித்தத்தை செய்வதற்காக, நீங்கள் வழுவி போன காரியங்களை உங்களை சரிப்படுத்தி நீங்கள் நின்று கொள்வதற்காக தேவன் உங்களை பக்குவப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் இந்த உலகத்துக்காக மட்டும் வாழ வேண்டியவங்க அல்ல, நித்தியராஜ்யத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கைகளை சட்டி என்றென்றைக்கு அழிவில்லாத நாட்டிற்கு நாம் போக போகிறோம். எனவே நீங்கள் கவலையப்படாதிருங்கள். மகிமையான ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார், விடுதலையை செய்ய போகிறார். அதுவரை அவருடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டுமா? வாசிக்க கேட்போமா? இந்த நாளின் நம்முடைய தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1:5-6 வாசிமா. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். இந்த அடங்கி இருக்கிறது தான் பெரிய பாடு. நான் பிரதரையும் சிஸ்டரையும் வச்சு கேட்டேன், இந்த பேரப்பிள்ளையை எப்படி பார்த்துக்கிறீங்க? அதை ஏன் கேட்குறீங்க பிரதர்? 3 பேரும் நிலம் இந்த செயினை கோர்த்துக்கிட்டு நிற்கத்தான் செய்வோம் 24 மணி நேரமும். சில குழந்தைங்கள கையில் நம்ம கையில் பிடிச்சா நிற்காது. குழந்தைன்னு நினைக்காதீங்க, உங்களை தூக்கி வாரிப்பட்டு ஒரு கையவே ஒடிச்சு விட்டலாம் பாருங்க. குழந்தை நினச்சி அது குழந்தை அப்படின்னு நினைக்காதீங்க, உங்கள் முட்டை உடைச்சிரும். ஏன் முக்கியமான ஜாமான் இழுத்து போட்டு உடைச்சிரும். ஹார்ட் டிஸ்க்கு கம்பெனிக்குள்ளதை வச்சுருப்பீங்க, நொறுக்கி போடும், வேலை போயிடும். குழந்தைன்னு நினைக்கக்கூடாது. இந்த குழந்தைங்க எப்படி அடங்கி, அதுகளுக்கு அவ்வளவுதான் வளர்ச்சி. அதுக ஓடுறது பெரிய விஷயம் இல்லை, தவறும் இல்லை. ஆனால் பெரிய ஆளான பிறகு சொல்ல அடங்கியிருக்க மாட்டான் பாருங்க. எப்படி நம்ம குழந்தை நமக்கு அடங்கலைன்னா பயவில்லை, இதை பெற்று வச்சுருக்கேன் பாரு, துரு குரங்கு பயவில்லையா இருக்குது சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அடங்காதவங்களுக்கு நமக்கு என்ன பேர்? குரங்கு பயவில்லை தானே. அப்போ நம்ம அடங்கி இருப்பதில்லை, தேவ கரத்தில் அடங்கி இருக்கிறது. எதுவரை அடங்கி இருக்கணுமா? ஏற்ற சமயத்தில், God's appointed time, தேவனுடைய நிச்சயித்த சமயம் வரும் வரை நீங்கள் அடங்கி இருக்கணும். அந்த அடங்கி இருக்கிறதுக்கு வலிச்சுக்கிட்டு தான் அங்கே போய் இங்கே போய் ஆப்பை அடிபட்டுட்டு வர, அவமானப்பட்டு வர, முக்காடு போட்டு வருவேன். எனக்கு என்ன இன்னும் நடக்கலை? நடக்கும் நடக்கும். ஏன்னா போயா ஒன்றை மாதம் மாதம் ஜெபம் பண்ணுறேன், காணிக்க வர 500 1000 கொடுக்குறேன், நீ ஒன்று சிலுவை போட்டு கர்த்தர் ஒன்று மனம் விருப்பத்தில் அழிச்சுவான்னு சொல்கிற. நடக்கவே மாட்டேங்குது. இந்த எல்லாம் நினைக்கிறேன், உட்காந்துருக்க நினைக்கிறான். நானும் தான் வந்து முழங்கால் போடுறேன். நடக்குமான்னு கேட்குறேன். நடக்கும் நடக்கும்ன்றேன். இந்த இவன் அப்படி தான் பார்க்குறான் என்னைய. அவனுக்கு நடந்தாத்தானே இவனுக்கு நடக்கும். நடக்கும் நாங்கள் சொன்னது உண்மைதான். அதை நடத்துகிற விதமாக உன்னை பாத்திரத்தை நீ சரி பண்ணிக்கணும். ஓட்ட பாத்திரமாக இருந்தால் போடுறது கீழே பொத்துக்கிட்டு தானே போகும். வாங்கிறது பொத்தல் பையில் வாங்கி உள்ள சம்பளம் வாங்கினேன், பையில் போட்டுனேன், காசு போன இடம் தெரியலை. ஏன்னா பொத்த பையே சடன்னு போயிடும். ஆண்டவனுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அதாவது சிலர் நடக்குமாங்க, நடக்காதுமாங்க, நடந்துடும். ஒரு மாநாட்டில் ஒரு நல்லா பாடுறன்னு ஒரு பாடகரை கூப்பிட்டு பாட வச்சாங்க. பாட்டு பாடினா என்ன பாட்டு பாடினா, நடக்கும் என்பார் நடக்காதென்பார் நடந்து விடும். பாட்டு முடிஞ்ச உடனே கூட்டமே ஒன்று கூடி டின்னு கட்டாங்க, முதுகில் அடின்னு அடித்தாங்க. ஏண்டா அடிக்கிறாங்க, இந்த பாட்டை ஏண்டா இங்கே பாடின அப்படின்னா, அது என்ன மாநாடு? சோசியக்காரங்க மாநாடு. நடக்கும் என்பார் நடக்காதென்பார் நடந்து விடும். 9 கருத்து கணிப்பு சொல்லிச்சுங்க, மறுபடியும் வந்துடுவார்னு. ஒன்றும் நடக்கலை. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சிந்தைகள் நடப்பதில்லை. நம்முடைய பிளான் எல்லாம் அபத்தம். நம்முடைய திட்டங்கள் எல்லாம் ரெகுலர் அந்த பர்மனன்ட் சொல்யூஷன் கொண்டு வந்துடும் நம்பிடாதீங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. எவ்வளவு நாளானாலும் சரி, 60 வயசு கிழவனாலும் சரி, அதுவரை கர்த்தருடைய கையில் அடங்கி இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடங்கி இருக்கிறதை போல ஒரு துன்பம்
நெருக்கம் வேறொன்றுமில்லை. ஆனால் அடங்கி இருக்கிறதுனால வல்ல பலன் அதை போல மகிமை வேறொன்றுமில்லை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய கையில் அடங்கியிருக்கிறது போல ஒரு துன்பம் ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருந்த பின்பு வருகிற பலனை போல இந்த உலகில் வேறொரு பாக்கியம் இல்லை. கைகளை தட்டி. எனக்கு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நான் கேட்பேன், நான் மட்டும் எனக்கு என்ன எப்படி, எனக்கு மட்டும் எப்படி எப்படின்னு கேட்பேன். பதிலே பேச மாட்டாருங்க. என்ன ஆண்டவர்னே தெரியல. நம்ம கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு ஜெபம் பண்ண ஒரே நிமிஷத்தில் உனக்கு இப்படி நடக்குதுன்னா அந்த இது நடக்கும் போ. எனக்கு கடுப்பாக இருக்கும். எனக்கு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவனுக்கு இதே கையை வச்சு ஜெபம் பண்ண உடனே சொல்கிறாரு. என்ன இது? நாம் தேவர்கள் அல்ல, தேவனே நம்மை கொண்டு பெரிய கிரியை செய்கிறவர். கைகளை சட்டி. நம்மால் ஒன்று செய்ய இயல், அவரால் அன்றி நம்மால் ஒன்று செய்ய முடியாது. ஏற்ற சமயத்தில் உயர்த்தும்படி பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். பொறுமையாய் காத்திருப்பது. நான் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடும் சத்தத்தை கேட்டார். காத்திருந்தேன்னு எழுதலை. எப்படியா? பொறுமை. எனக்கு இந்த 27ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது ரொம்ப கோபம் வரும். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சரி, நீ வெக்கப்பட்டு போகமில்லை, உன் மன விருப்பத்தை அரைச்சி ஒரு வார்த்தை வந்தால் கூட ஆறுதலாக இருக்கும். முடியுமாறு அப்படித்தான். திடமாக இருந்தா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கோபம் வருமா? வராதம்மா? நமக்கு வரும்ல. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாக இருந்து கர்த்தருக்காய் காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. ஏதாவது பதில் வரணும்ல. அங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லை, சஸ்பெக்ட் அப்படி வருது. என்ன ஒன்று காத்திருக்கு, உனக்கு காத்திரு, பொறுமையுடன் காத்திரு, திடமனதாக இருந்து காத்திரு. எது அழுதுகிட்டே திடமனதாக இருக்கணுமா? வாசிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இதனடா கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாக இருந்து காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. 27ஆம் சங்கீதம். கர்த்தருக்கே 24 தானே, 27 தானே, 27ஆம் சங்கீதம். கர்த்தருக்கே காத்திருன்னு எனக்கு கோபம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் வாசி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வந்தேன். அங்கே எழுதிருந்துச்சு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். என் ஜனங்கள் எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா 61:7 போட்டிருந்துச்சு, உன் வெக்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும். கைகளை தட்டி. ஒன் சைடு பார்க்கக்கூடாது. பைபிளில் கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசிங்கள், ஒன்றாகிலும் ஜோடி இல்லாமல் போகாது. ஆண்டவருக்கு காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். தேவனுடைய வல்லமை உள்ள கரம் உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. பொறுமை பெரிய அதிசயத்தை உங்களுக்கு கொண்டு வரும். காத்திருக்கல் இன்பமான முடிவை கொண்டு வரும். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒன்று. ஒரே இன்பமும் ஒரே துன்பம் அல்ல. துன்பம் இருந்தால் இன்பம் வரும். உன் சாம்பலுக்கு பதில் சிங்காரம், துக்க வஸ்திரத்துக்கு பதில் துதியின் ஆடை, அழுக்கு வஸ்திரத்தை மாற்றிவிட்டு ரட்சிப்பின் வெண் வஸ்திரம். கைகளை தட்டி. ஒருத்தனுக்கு ஒரு தோல்வி என்பது ஒரே நாள் ஒன்றாக நடந்து கொண்டே இருப்பாது. ஒரு நாள் வெற்றி. உங்கள் துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய் மகிழ்ச்சி. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. மகிழ்ச்சியை கொடுப்பார் தேவன். காத்திருக்குதல். நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நம்முடைய இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாளுக்கும் காத்திருக்க நிறைவேற நாளுக்கு இடைப்பட்ட நாள் தான் நமக்கு போராட்டமான நாள். என்னடா அன்னைக்கு வாக்கு கொடுத்தாரு, இன்னும் நடக்கலை, இன்னும் நடக்கலை, இன்னும் நடக்கலை. வருஷம் வந்து தலையை கொடுக்குறேன், மாதம் வந்து தலையை கொடுக்குறேன், வாரத்துக்கு ஒருக்கா கூட எண்ணெயை வச்சு தலையை கொடுக்குறேன். இந்த ஆள் சொல்கிறான், இல்லாமல் ஒன்றும் நடந்த மாதிரி இல்லையே ஐயா. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாளுக்கும் நிறைவேற நாளுக்கு இடைப்பட்ட காலம்தான் போராட்டமான நாள். நம்முடைய விசுவாசம் குன்றி போகும். ஆபிரகாமுக்கு தேவன் எத்தனை வயசுல உனக்கு குழந்தை தாரேன்னு சொன்னார்? சத்தமாக சொல்லணும். 75 வயதுல. குழந்தை எப்போ பிறந்துச்சு?
100வது 25 வருஷம் காத்திருக்கிறது முடியுமா? எங்க அப்பனுக்கு அப்பன், தாத்தனுக்கு தாத்தன். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அப்பனுக்கு குழந்தை மேலே அதிக பாசமா, தாத்தாவுக்கு குழந்தை மேலே அதிக பாசமா? சத்தமா? தாத்தாவுக்கு தான் அப்பனை விட அதிக பாசம். இவன் அப்பனுக்கு அப்பன், தாத்தனுக்கு தாத்தன். பெண்களுடைய வழிபாடு சாராளுக்கு நின்று போய்விட்டது. செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சது, ஃபினிஷ் அப்படின்னு நினைக்கும் போதா, இல்லை மகனே, அந்த முற்றுப்புள்ளியை ஃபுல் ஸ்டாப் அழிச்சுட்டு ஒரு கமா போட்டு உன் ஆசீர்வாதத்தை தொடங்குகிறேன். கைகளை தட்டி. மெகா சீரியல் தொடங்கும் அடுத்த தொடர் அப்படின்னு வருதுல்ல, அது மாதிரி உங்கள் வாழ்க்கை முடியலை, இனிமேல் தான் தொடங்க போகுது. கைகளை தட்டி. உங்கள் வாழ்க்கை முடியலை, இனிமேல் தான் தொடங்க போகிறது. ஆரம்பது பிகினிங். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு அவர் வாழ்வு முடிந்துவிடும் என்று சாத்தான் நினைத்தான். அவனுடைய கூட்டத்தார் நினைத்தார்கள். அந்த மரணம் என்ற புல் ஸ்டாப் தான் தொடக்கமாய் மாறியது. கைகளை தட்டி. மரணத்தை மரணத்தால் வென்றார், ஜெயித்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. வேதம் சொல்கிறது, கொலோசியர் 2:15, துறை ஜனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். பிசாசின் தலையை நசுக்கினார். இயேசுவின் மரணம் ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறது. உங்கள் வாழ்விலும் நீங்கள் முடிந்தது என்று சொல்லுகிற காரியத்தில் தேவன் ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார், ஜெயத்தை வைத்திருக்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் குடும்பம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு ஜெயம் இந்த மாதத்தில் வரப்போகிறது, ஒரு வெற்றி வரப்போகிறது, ஒரு பரிசுத்தம் வரப்போகிறது, பரிபூரணம் வரப்போகிறது. உன் வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிரப்பப்பட போகிறது. காரணம், நீ கர்த்தருக்காய் காத்திருக்கிறாய். கைகளை தட்டி. என் அன்பு சகோதரி உஷா நேத்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த உயில் எழுதி வச்சது கிடைக்கலையே. என் வாழ்க்கை நிறைய அப்படி அற்புதம் நடந்திருக்கு. தேடி தேடி பார்ப்போம். நான் ஒரு மறதி மாஸ்டர். என்ன பேர் எனக்கு? மறதி. அடுத்த நிமிஷம் மறந்துடும். எனக்கு ஞாபகம் இருக்கிற ரெண்டே விஷயம், கர்த்தருடைய வசனமும் பாட்டும். கர்த்தருடைய வசனம் எப்போ எடுத்தாலும் வசனம் கடன்னு வரும். வேறு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. என்னைக்கு வாங்கினேன் இல்லை, அவங்க கூட தினம் வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் போடும்போது பாக்கெட்டை ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு தான் போடுவானா. நிறைய காசு எடுத்துக்குவாங்க. ஏன்னா காசு எடுத்தால் அது என்கிட்ட திருப்பி கொடுக்க வேண்டாம், நீங்கள் வச்சுக்கலான்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கேன். அதனால எல்லா பேரும் மிஷினில் போடும்போதே பாக்கெட்டில் காசு இருக்கான்னு பார்த்து அந்த இருக்க காசுலாம் எடுத்து வச்சுக்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது அப்படித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே பொறுமையுடன் கர்த்தருக்காய் காத்திருப்பது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாளுக்கும் நிறைவேற நாளுக்குள்ள இடைப்பட்ட காலம்தான் உங்களுக்கு சோதனை காலம். இந்த சோதனை காலத்தில் தான் பல இடர்கள் வரும். ஒருத்தர் வருமா, பிரசவம் நல்லா ஆயிருமா, வயிறு இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குது, என்னமோ கீர்த்தா எடுப்பாங்க போலுக்க. பக்கத்து விட்டு அக்கா வாயில் நல்ல தண்ணி வச்சு அவளை கழுவணும். ஒரு நல்ல வார்த்தை வராது. சில பொம்பளைங்க, ஒரு சில சகோதரிகளுக்கு, சில ஆம்பளைங்களுக்கு அப்படித்தான். 10ஆம் கிளாஸ் பையன் எழுதியிருக்கான், ஐயா பாஸ் பண்ணிடுவான். அவன் கிரிக்கெட் விளையாடுங்க, பாஸ் பண்ண மாட்டான். மாமரம் நல்லா காய்ச்சிருக்கு, அடுத்த வருஷம் காய்க்காது. அடுத்த வருஷம் காய்க்காது. வீட்டு பக்கமே விடாதீங்க. இப்போ சோதனையில் வந்தாச்சு. தம்பி உனக்கு பிரச்சனையா? இனிமேல் வாழ்க்கையெல்லாம் இப்படி தான். என்னத்தையா வாழ்ந்து கண்டோம், வாழ்றதுக்கே பிடிக்கல தம்பி நமக்கு. சி, எல்லாம் சோதனை. உனக்கு போயா இப்படி வாழ்க்கை? அப்படித்தான் இருக்கும், இன்னும் அப்படித்தான் இருக்கும், பார்த்து இருந்துக்க. செத்து போயிடுவோமா நம்ம? கேட்கக்கூடாது, மனுஷனுடைய சத்தத்தை கேட்கக்கூடாது. ஏசுபாலன் உனக்கு அவனும் முடிச்சு வைக்க மாட்டான், பேசாம நீ. அது சரியாது. இவர் ஜெபம் பண்ணி தான் முடிவெடுக்கிறாரு, ஜெபம் பண்ணி தான் எல்லாம் செய்கிறோம். இடையில ஒரு இடைச்சர்கள் வரும், அது பார்த்தா நல்லா அது மாதிரியே இருக்க. நீ எங்கே போய்? கர்த்தர் கொடுத்ததெல்லாம் நல்லா தான்ட்டா இருக்கும். லூசு பையில கையை தட்டுங்களே. கர்த்தர் கொடுக்கறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா எல்லாத்தையும் நல்லா மாற்றி கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பொன்னை புடமிடுவார், அதன் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார். பொன்னை புடமிடுவாராம், அதில் இருக்கிற மண்ணை எல்லாம் அகற்றிடுவாராம்.
எதுக்கு இப்படி செய்கிறார்? உன்னை நேசிப்பதினால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். கைகளை தட்டி. மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குமா? உன் தலைக்கு என்ன பொருந்துமோ அந்த மாதிரி மண்ணோட இருக்கு ஒரு தங்கம், அதில் நிறைய குற்றங்களுக்கு குறை இருக்கு, தேவை இருக்கு, அதை அகற்றிடுவாராம் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை அகற்றி உன்னை நேசிப்பதினால், அந்த தங்கத்தை நேசிக்கிறதில்லை, யாரை நேசிப்பதினால்? உன்னை நேசிப்பதினால் உனக்கு ஏற்ற கிரீடம் செய்வார். கைகளை தட்டி. அப்ப தேவனால் வருவதெல்லாம் நன்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ தேடுனா அப்படிதான் இருக்கும். கழுதையையும் மாட்டையும் பிணைத்து உழாதிருப்பாயாக அப்படின்னு எழுதியிருக்கு. எதையும்? கழுதையையும் மாட்டையும் பிணைத்து உழாதிருப்பாயாக. அதுக்கு அர்த்தம் என்ன? கழுதை முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி வந்தா உதைக்கும். நீ பொண்ணு பார்க்குற பசங்களுக்கெல்லாம் கழுதை தான் மாட்டோம். நீயே தேடுனா கழுதை. செம பாயிண்ட் எடுத்து விட்டாரு. எனக்கு இதுவரை தெரியாது. ஆமாம், யாரோ சொல்லுவாங்க கழுதை கடிச்சா விடவே விடாதுன்னு. நான் யூடியூப்ல பார்த்தேன், ஒரு நாயை கழுதை கடிச்சிருச்சு, அது குட்டியை போய் தொட விடவே இல்லைங்க, விடாம பிடிச்சிக்கிட்டே போகுது. இப்போ சங்கு ஊதுறோம். கழுதையை மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, சங்கு ஊதுனாதான் விடும். நீயே போனா கழுதை வாயில மாட்டிக்குவ. ஒரே கிக்குல செத்து போறாங்க ஆளு. ஒத்த கிக்கு தான். என்னப்பா, நம்ம சாதாரண சாதுவான மிருகம் நினைக்கிறோம். ஒரே கிக்குல தெரிச்சு போயிருக்கிற எல்லாம். ஐயா தான் நினைக்கிறேன். எல்லாம் சூப்பரா சங்கு ஊதுனாதான் விடும். உனக்கு சங்கா அவனுக்கு சங்கான்னு தெரியல. உனக்கு சங்கா அவளுக்கு சங்கான்னு தெரியல. அதனால நல்ல மனைவி கர்த்தரால் வரும் ஈவு. அதான் பொன்னை புடமிடுவார். ராத்திரி என்னை உட்காந்து பாட சொல்கிறான். அது சூப்பர் இல்லை, என்னை பாடுங்கண்ணே அப்படின்னா. ரைட்டு, கால் அமைக்க விட்டுக்கிட்டேன் தான் சொல்கிறான். ஆனால் இந்த லைனை பாடுங்க, தொண்டை வேற கட்டி போயிருக்கு. அப்போ தான் நினச்சி எவ்வளோ அழகான அர்த்தம். பொன்னை புடமிடுவார், அதன் மண்ணை அகற்றிடுவார், உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார். நீ உன்னை பாராதவர் போலதான், மறைஞ்சி உன்னை பார்த்துக்கிட்டு பாராத மாதிரியே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நான் சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப குறும்பு செய்வேன். நீங்கள் பேரனை சொல்லிட்டேன், நான் அதை விட 10 மடங்கு அதிகம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஐயோ இந்த தருதலை பேலை பற்றி என்ன ஒரு ஆட்டுக்கலையாவது பெற்றிருக்க மாட்டேன். நான் 5 பொண்ணு ஒரே பையன், உலக்கையை கொண்டு அடித்து தான் வளர்த்தாங்க. சில நாள் பசங்களோடு சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா பசி எடுக்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு கூப்பிடுவாங்க. டேய் சாப்பிடவா, பாங்க நான் அப்புறம் வரேன். ஏன்னா இங்கே கூட்டாளிகள் இருக்கும்போது அம்மாவை தேட மாட்டோம், அப்பாவை தேட மாட்டோம். யாரும் கனெக்ஷன் வந்துருச்சுன்னா அப்பா அம்மா அன்பெல்லாம் போயின்றுவோம். ஐயோ, எங்கள் அம்மாவுக்கு அன்பே இல்லை பிரதர். பெற்று வளர்த்து ஆய் கழுவி விட்டு மூக்கு பிடிச்சி இவனுக்கு கோமணம் கட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பின தாய்க்கு அன்பு இல்லையா. நேற்று வந்துட்டு தண்ணி குடிங்கன்னு சொன்னாலாம், அன்பு வந்துருச்சான். கொடை எடுத்துகிட்டு போங்க அத்தான் அப்படின்னாலாம். இப்போ அத்தான் அங்கத்தான்லாம் சொல்லலை. டேய் கொடை எடுத்துகிட்டு போடா, டேய் லூசு பையன் மாதிரி வண்டியில் போகிற பார்த்து போடா அப்படி சொன்னது அன்பா. ஏ ராஜா, என்னை பெற்ற ஐயா பார்த்து போயிட்டு வா ஐயா அப்படின்னு தாய் சொல்லலாம். அது அன்பு இல்லையா. எங்கள் அம்மாவுக்கு இப்போ அன்பே இல்லை. நான் பசங்களோட விளையாண்டுருப்பேன், எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, சாப்பிடவா அப்படிம்பாங்க. பாங்கம்மா பிற வரேன்னு. கொஞ்சம் நேரம் அவனுக்கு பசி எடுக்கும்போது வயிற்று பிடிக்கும், அவன் வீட்டுக்கு ஓடிவான், தனிமையாக விடப்படுவேன். இப்போ தான் அம்மா கூப்பிட்டாங்களே ஞாபகம் வரும். எப்போ நமக்கு அம்மா ஞாபகம் தெரியுமா? எல்லாரும் தனியாக விட்டு அனாதையாக நிற்கதியாக நிற்கும் போது தான் உண்மையான அன்பை தேடுவோம். அம்மா கூப்பிட்டாங்களேன்னு வீட்டுக்கு வருவேன், அம்மாவை காணாது. பெரிய பங்களா அது. ஒவ்வொரு ரூமா போய் அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன், தெரியவே தெரியாது. கடைசியில் அழ ஆரம்பிச்சிடுவேன். அம்மாவை காணணுன்னு அழ வந்துடும்ல. அழ ஆரம்பிச்சோன்னு ஒரு கதவுக்கு பின்னாடி இருந்து பே அப்படிம்பாங்க. அப்புறம் தூக்கி இடுப்பில் வச்சு
அதுக்கப்புறம் சோறெல்லாம் பிசைஞ்சு நல்லா ஜாமான்லாம் ஊட்டுவாங்க. ஆண்டவர் அப்படித்தான் உன்னை பாராதவர் போற மறைஞ்சு நிற்கிறார் ஒழிய உன்னை கைவிடலை. கைகளை தட்டுங்கள். பாராதவர் போற கர்த்தர் மறைந்து நிற்கிறார். நீ அழுதுரு, உன்னை கூப்பிட்டுருவார், தூக்கி இடுப்பில் வச்சிருவார். கைகளை தட்டி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை நினைனில்லை. எப்படி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஏற்ற சமயத்தில் உயர்த்தும்படி அடங்கி இருப்பது. அவன் என்ன சொல்லுவான், இவன் சொல்லுவான், ஒண்ணுமே யோசிக்க கூடாதுப்பா. ஒருத்தனும் உனக்கு ஒரு நாளும் நூலிலை கூட உதவி செய்ய மாட்டான். நல்ல எண்ணத்தோடு உன்னோடு பழகுகிற ஒருத்தரை கண்டுபிடிச்ச சொல்லி பார்க்கலாம். பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரு மனுஷனை நீ எனக்கு காட்டு, நான் சொல்றேன், பரிசு கொடுக்கிறேன் அவனுக்கு. உனக்கு சேர்த்து பரிசு கொடுக்கிறேன். ஆண்டவர் நம்மிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காம நம்ம நேசிக்கிற தெய்வம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பரிபூர்ணமாக நம்முடைய விடுதலை கொடுக்கிறவர். நெடுகாலம் காத்திருக்கல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். சங்கீதம் 40:31 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். யாக்கோப்பு 4:10 சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனது தாழ்மைக்கு உண்டான பரிசு ஐஸ்வர்யமும் ஜீவனுமாம். தாழ்மைக்கு உண்டான பரிசு ஐஸ்வர்யமும் ஜீவனுமாம். என் அன்புக்குரியவர்களே, மகாராணி விக்டோரியா, குயின் விக்டோரியாவுடைய பட்டாபிஷேகம் நடக்கிறது. பட்டாபிஷேகம் தெரியுமா? பதவி ஏற்பு விழா. இந்த காலத்தில் வச்சுக்கிட்டா, அந்த காலத்தில் முடிசூட்டும் விழா. அப்போ புரோட்டோகால் இருக்குது. ராணி உட்கார்ந்துட்டு எழும்பக்கூடாது. கிரீடம் சுட்டி இருக்க வேண்டும், மோதிரம் அணிந்திருக்க வேண்டும், ராஜவஸ்திரம் தரித்திருக்க வேண்டும், செங்கோலை பிடித்து கொண்டு அவருடைய சிங்காசனத்து மேல், அந்த பொன் சிங்காசனத்து மேல் வீற்றிருக்க வேண்டும். பிஷப், ஆர்ச் பிஷப் எல்லாரும் நின்று, கொயரு, எல்லா ஜனங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவார்கள். பாடும் பொழுது ராணி மட்டும் உட்கார்ந்திருக்க வேண்டும், மற்றவர்கள்லாம் கர்த்தரை உயர்த்துவார்கள். எங்களுக்கு நல்ல ராணியை கொடுத்ததுக்காக நன்றி என்று. ராணிட்ட ஏற்கனவே இந்த விஷயத்தில் சொல்லிட்டாங்க, இதான புரோட்டோக்கால்னு பிஷப் வந்து சொல்லிட்டாரு. பாட்டு பாடுறாங்க, எல்லோருக்குமா உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க அப்படின்னு பாடுறாங்க. பாடும்போது திடீர்னு ராணி என்ன செஞ்சாங்க, கிரீடத்தை கழட்டி கீழே வச்சாங்க. அந்த செங்கோல் எடுத்து அங்கிட்டு வச்சுட்டு டபக்குன்னு முழங்கால் போட்டாங்க. ஓடி வந்தார் பிஷப். என்ன மெஜஸ்டி, மெஜஸ்டி தானே, மெஜஸ்ட்ரி தானே, மெஜஸ்ட்ரி என்ன காரியம் சரிங்க, யூ ஆர் எ குயின் த கிங்டம் அப்படின்னு சொன்னால், அவர் சொன்னால், குயினாக இருக்கலாம், எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ராஜாவை உயர்த்தும் பொழுது நான் தாழ்த்தா விட்டால் இந்த கிரீடம் நிலைக்காது என்றார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. நம்ம எப்பொழுதுமே நாம் உயர உயர நம்மை தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய கரத்தில் அடங்கி நாம் தாழ்மைப்படும் பொழுதுதான் ஐஸ்வர்யமும் ஜீவனையும் கொடுப்பார். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரை ஆண்ட ஒரு மகாராணி. கைகளை தட்டி, அதாவது எந்த நாட்டில் காலையில் சூரியன் உதிக்கிறது சொல்ல அந்த நாடு வந்து, அஸ்தமிக்கிறது எந்த நாடுன்னு சொல்கிறாங்களோ அந்த நாடு வரை அவங்க ஆண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய கரத்தில் அடங்கி இருக்கும் போது வருகிறது. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமற்ற மன்ன. நிறைய பேரை பார்த்துட்டோம், சர்வாதிகாரிகளை பார்த்தோம், இடி அமீன், முசோலினி, ஹிட்லர், நிறைய பேரை பார்த்தோம். ஏன் மற்ற நாடுகளில் இருந்த சர்வாதிகாரிகள் எல்லாம் பார்த்தவருடைய முடிவு இவ்வளவு கோரமாக இருந்தது. 4 அடி பூ போட்டு அதுக்கு மேலே காரை ஏற்றி அப்படியே நடந்து போனவங்கெல்லாம் நம்ம நாட்டிலே பார்த்தோம். அவங்க முடிவு எப்படி இருந்தது? துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை. கைகளை சட்டி. இன்னைக்கு சென்ட் ஜான் சர்ச், சென்ட் பீட்டர் சர்ச், சென்ட் லூக் சர்ச், இவர்களெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்களா, அரசியல்வாதிகளா, செல்வந்தர்களா? இல்லை, அன்றாடங்காட்சிகள். மீன் பிடிக்கிற துணி கூட இல்லாமல் குளித்தவன். கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருந்ததினால் அவருடைய நாமம் பெயர் பெற்று விளங்குகிறது. ஒரு சாதாரண காந்தி மகாத்மாவாய் மாறினார். அகிம்சை என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு நேசித்து அவர் தன் அகிம்சை வழியிலே போராடினதினால் அவருடைய உருவத்தை பார்க்கல,
அரை நிர்வாண ஆடையை பார்க்கல, அந்த சுருங்கி போன தோலை பார்க்கவில்லை, அந்த தியாகத்தை பார்த்தார்கள். கைகளை தட்டி அவருக்கு பேர் என்னது? தேசப்பிதா. கைகளை தட்டி தேச ஃபாதர் ஆஃப் நேஷன், தேசப்பிதா என்று பெயர் எடுத்தார். அடங்கி இருக்கும் பொழுது, தாழ்மைப்படும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற பரிசு அது. தாழ்மைப்படுங்கள். இந்த சிஸ்டர் உஷா சொல்லட்ட அப்படி விட்டுட்டேன். அந்த உயிலுக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க பாருங்க, எங்கேயோ கிடந்துச்சு. அதே மாதிரி தான் நான் ஒரு மறதி மாஸ்டர் அவன்கிட்ட கொடுத்து வைப்பேன். அவன் டபுள் மறதி மாஸ்டர். கார்டெல்லாம் கொடுத்து விட்டேன் நான், ஏடிஎம் கார்டை அன்னைக்கே கொடுத்துட்டேனேம்பா. உங்கள்கிட்ட கொடுத்தேன், நான் தானே உங்கள்கிட்ட கொடுத்தேன்பா. நம்ம வாங்கிட்டு லூசு போய் மறந்துட்டோமோன்னு. எதுக்கும் உன் பாக்கெட்டில் பாருப்பா, உன் பர்ஸில் பா. என்கிட்ட இல்லை, பார்ப்பான்னு கெஞ்சுவேன். 10 தடவை கெஞ்ச அப்புறம் பாப்பா அங்கே இருக்கும். இன்னைக்கு வரை திருந்தலைங்க. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மறந்து விடுவோம், விட்டு விடுவோம், அல்லது நம்முடைய மதியின்மை நிமித்தம், நம்முடைய புத்தி, நமக்கு தான் கன்னிங் மைண்ட் கிடையாது, புத்தியின்மை நிமித்தம், தி இன்னசென்ட் பீப்புள், வெகுளித்தனத்தின் நிமித்தம் சில காரியங்களை இழந்து நிற்போம். அந்த நேரத்தில் தான் வேதம் சொல்கிறது, திக்கற்றவனுக்கு தேவனே அடைக்கலம். கைகள் பேதைகளை ஞானியாக்குறது. பாருங்க, அவங்க ஜெபம் பண்ணாங்க, பழைய பெட்டிக்குள்ள கிடந்துச்சு. கையை தட்டுங்களேன். எங்கள் வீட்டில் இதே மாதிரி நூற்றுக்கணக்கான சாட்சிகள் நடந்திருக்கு. தேடி தேடி பார்ப்போம். கடைசியில் ஒரு நாள் ஜென்ரேட்டர் சாவியை காணுங்க. உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்ட்டான். எனக்கும் ஜென்ரேட்டருக்கு என்னங்க சம்பந்தம்? சொல்லி சொல்லி பார்க்குறான். அதுக்கு சப்போர்ட் வேறு பண்ணுவானுங்க. அவன் பொண்டாட்டியும் பண்ணுவான். இல்லை அங்கிள், அங்கே அந்த அவனும் பண்ணுவான், அந்த கட்டையனும். எனக்கிட்ட எப்படி, எனக்கிட்ட எதுக்காக ஜென்ரேட்டர் சாவி, எனக்கு எதுக்கு? எல்லாமே அவன் பொறுப்பு தானேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரேட்டர் சாவியை போய் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இதில் அளவெடுத்து செஞ்சு திறந்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இவன் போட்டு வச்ச இடத்துல ஜென்ரேட்டர் சாவி இருக்குது. 3 சாவி. காணாமல் போனதை கண்டடைவீர்கள், கைகளை சட்டி இழந்ததை பெறுவீர்கள். நீங்கள் விரும்பினது வரும். அந்த ஆகாரத்திற்கிற புதையல்களையும் ஒளிப்படத்திற்கிற பொக்கிஷங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். மகிமையான தேவன் அதை செய்வார். ஏற்ற சமயத்தில் உங்களை உயர்த்துவார். நாம் சாதாரண ஒரு மண். நீதிமொழி 16:18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. ஆதியாகமம் 2:7, பிரசங்கி 12:7, சங்கீதம் 146:4, எரேமியா 18:6 சொல்லுகிறது, நீ மண். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல நீங்கள் எல்லோரும் என் கரத்தில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம், நான் ஒரு மண்ணையா, உங்களுடைய கரத்தில் இருக்கிறேன். உமக்கு சித்தமானபடி நான் அடங்கி இருக்கிறேன். என்னை நீ நல்ல கனமுள்ள பாத்திரமாக என்னை வணைந்தருளும். ஒரு அல்லேலூயா, ஒரு பழைய பாட்டு பாடலாமா? குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான் என்னையுமே நோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, இலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை உம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்த நோக்கி உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றே. போன போக்கில் பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. ஆசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றே. போன போக்கில் பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாமும் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராம். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி பலத்த கரத்துக்குள் அடங்கியிருப்பது. இந்த அடங்கியிருக்கும் காலத்திற்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காலத்துக்கும் நிறைவேற காலத்துக்கும் இடைப்பட்ட காலம்தான் அடங்கியிருக்குதல். கைகளை சட்டி நான் தான் சொல்லிட்டேன், அடங்கியிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அடங்கி இருந்து விட்டோன்னா அதை மாதிரி மகிமை வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, ஏற்ற காலத்தில் அவருக்குன்னு ஒரு நேரம் வச்சிருப்பார். பிறப்புறதுக்கு ஒரு நாள், எல்கேஜியில் சேர்றதுக்கு ஒரு நாள், திருமணத்துக்கு என்ற ஒரு நாள், வீடு கட்டுறதுக்கு ஒரு நாள், ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஒரு நாள், மூக்கில் பஞ்சு வைக்கிறதுக்குன்னு ஒரு நாள், எல்லாத்தையும் குறித்து வைக்கிற தெய்வம் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நாளை குறித்து வச்சிருக்கிற. கைகளை சட்டி தேவனுடைய ஆசீர்வாதம் ஏற்ற சமயத்தில் வரும். அது நீ நினைச்ச நேரத்தில் இருக்காது, அவன் நினைத்த நேரத்தில் வரும். கைகளை சட்டி அது உனக்கு நன்மையாய் முடியும். பார்த்தீங்கன்னா எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தெகாய் எஸ்தர் இடத்தில் சொல்லுகிறான், நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? வேறு இடத்திலிருந்து வரும். தேவன் எல்லோருக்கும் ரட்சிப்பை அருளுகிறவர், மீட்பை அருளுகிறவர், நமக்காக யாவை செய்து முடிக்கிறவர், ஏற்ற சமயத்தில் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். யாரையாவது உங்களுக்கு என்று அனுப்புவார். நீதிமொழி 17, 17, 18, 24 சொல்லுகிறது, உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள் அங்கும் இங்கும் இருப்பார்கள். சொந்த சகோதரிலும் அதிகமாக நேசிப்பவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. அப்படிப்பட்டவர்களை அனுப்புவார். இங்கே வர முக்கியமானவங்க நம்ம ஊழியத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, எல்லாரும் என்னை ஒரு பாஸ்டர் அல்லது பிரதர், ஊழியக்காரர், விசுவாசின்னு பார்க்குறதே இல்லை. எங்களுடைய அண்ணன், எங்களுடைய மாமா, எங்கள் அப்பா, என் மகன், எங்கள் தாத்தா, அந்த உரிமையோடு தான் சொல்லுவாங்க. என் கூட பிறந்த அண்ணன் வீட்டுக்கு வரேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு வரேன், எங்கள் தாத்தா வீட்டுக்கு வரேன், எங்கள் மாமா வீட்டுக்கு வரேன். எனக்கு அப்படி சொக்கி போய்விடுவேன். என் நாமத்தின் நிமித்தம் ஏதாவது இழந்தால் 100 தாயும் சகோதரருடைய கூட நித்திய ஜீவனையும் கர்த்தர் தருவாராம். கைகளை தட்டி சகல ஆசீர்வாதம். அப்படி பிள்ளைகள் எல்லாம் என்னை சுற்றி, தாத்தா இங்கே பாருங்க, இந்த ஜென்ரேஷன், இந்த குழந்தைங்க இருக்கு பாருங்க, இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க என்னை பார்க்கணும் அடம் பிடிச்சிட்டு வருங்களாம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் அங்கே பார்க்க போகணும், இந்த மாதம் மீட்டிங் போகணும், எனக்கு காசு இல்லை. இல்லை, எப்படியும் அங்கே கூட்டிகிட்டு போங்க. இந்த வயசுக்கும் இந்த வயசுக்கு இது இவனை பிறந்த என் கையில் தான் கொடுத்தாங்க. இவா பிறந்து வளர்ந்ததை நான் கண்ணால் பார்த்தவன். இந்த சைக்கிள் விட்டு அங்கே வருவா, என்ட்ரன்ஸில் வந்து ரிட்டர்ன் போயிடுவா. அவளை உள்ளே கொண்டு வரதுக்கு நான் பட்ட பாடு. சாக்லேட்டை காட்டுவேன், ஸ்டெபி இங்கே வா, உள்ளவா உள்ளவான்னு அப்படி சாக்லேட் நாய்க்குட்டிக்கு எலும்பை காட்டின மாதிரி அப்படியே காட்டி உள்ளே கூப்பிட்டு வந்து ஒரு ஐஸ் வச்சு ஒரு முத்தம் கொடுத்து, அதுக்கு பிறகு இப்போ இங்கே வந்துட்டான். இந்த இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாமானோம். ஏற்ற சமயத்தில் நான் தனியாக விடப்பட்ட நாள், எல்லாராலையும் தள்ளப்பட்ட நாள், சோர்ந்து நின்ற நாள், அதை நினைத்து பார்த்தேன். இப்பொழுதும் நினைத்து பார்க்க எத்தனை பிள்ளைகள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், எவ்வளோ பிள்ளைகள். நான் ஒரு தூங்கிறதுக்குன்னா அதுக்கு பிள்ளைங்க போட்டி போட்டுக்கொண்டா அங்கிள் தூங்கணும், சாப்பாடு கொடுக்க, தண்ணீர் கொடுக்க, என்னை கவனித்து கொள்ள. இது யாருக்கும் கிடைக்காது. காரணம், அவர் கையில் நான் அடங்கி இருந்தேன். கைகளை சட்டி எல்லா பாடுகளுக்கு மத்தியிலும், துன்பங்களுக்கு மத்தியிலும், சோதனைகளுக்கு மத்தியிலும், இழப்புகளுக்கு மத்தியிலும் கர்த்தரையே சார்ந்து பிடித்து கொண்டேன். கர்த்தர் பார்த்தார், ஏற்ற சமயம் வந்தது, இத்தனை ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார். கைகளை தட்டி என் சுய பலத்தினாலோ என் சுய புத்தியினாலோ சாதுரியமான பிரசங்கத்தினால் இவர்களை சம்பாதிக்கவில்லை. கர்த்தர் கிருபையினால் எனக்கு கொடுத்தார், இரக்கத்தினால் கொடுத்தார். வேதம் சொல்லுது, பவுலடியான் சொல்ல, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாஞ்சியாக இருப்பது என் பிரசங்கத்துக்காக, என் பாட்டிற்காக, இந்த ஆண்டவனை கொடுத்திருக்க வரங்களுக்காக அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் மேல் வைத்த கிருபை நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாஞ்சியாக இருக்கிறீர்கள். கைகளை தட்டி ஆண்டவர் உங்களை ஏற்ற சமயத்தில் உயர்த்தும்படி பலத்த கருத்துக்குள் அடங்கியீர்கள். கர்த்தருக்கு தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் வரும் நாட்களில் தியானிப்போம். அவர் கையில் அடங்கி இருக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டம், அடங்கியிருந்துட்டோம்னா அதுக்கு பண்பு கிடைக்கிற மகிமை பெரியது. ஏற்ற சமயத்தில் அவர் உங்களை ஆசீர்வதித்து
உயர்த்துவார். கண்களை மூடுவோமா, பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ், ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி, ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி. தாங்கி என்னை திருசித்தம்போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம்போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வணைந்திடுமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராய் இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, இரக்கங்களின் பிதாவே, ஏற்ற சமயத்தில் உயர்த்தி நம்முடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்க என்று சொல்ல வார்த்தைகளை தியானித்தோம், கேட்டு உடைய கரத்தில் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஏற்ற சமயத்தில் உயர்த்தும். துன்பங்கள், சோர்வுகள், பலவீனங்கள் மத்தியில் என் பிள்ளைகளுக்கு வெற்றியின் ஜெயத்தை தாரும், விரும்பினதை கொடும், ஆசீர்வதியும். சகல சிது நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். நான் அப்புறஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தரா இயேசுக்கு துதிக்கரமை செலுத்துகிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும்படி சமூகம் இருந்து காத்துக்கொள்ளட்டும், தொடர்ந்து கிருபை நடத்தட்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென்.
ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.